வெல்கம் டு ஸ்டே யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்யாண வீட்டு ஸ்டைல் கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க பிகினரா இருந்தாலும் பேச்சுலரா இருந்தாலும் சரி ஈஸியா அந்த கோஸ் பொரியல் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் அதுல கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதுல கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அதுல வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதுல கட் பண்ணி வச்சிருக்க கோசையும் கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். அதிக தண்ணி சேர்த்துறாதீங்க. கோஸ் எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கோஸ் எப்படி எண்ணெயிலே வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதான், கல்யாண வீட்டு ஸ்டைல்ல கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோஸ் பொரியல சாம்பார் ரைஸ் கூட சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.